அமைச்சரே திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் கல்குவாரியில் விதிமீறல் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட எம்எல்ஏ அபிஷேக் அங்குள்ள நபரிடம் கடுமையாக பேசியதாக வீடியோ வெளியான நிலையில் இதுகுறித்து போலூர் எம்எல்ஏ அளித்த விளக்கத்தை பார்க்கலாம். ரூல்ஸ் பிரகாரம் அந்த குவாரிக்கு பக்கத்தில் ஒரு 300 மீட்டருக்கு அப்புறம் தான் ஹேபிடேஷனே இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குவாரிக்கு கீழே வீடுகள்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது ஆன் தட் பேசிஸில் தான் எங்களை கூப்பிட்டாங்கன்ட்டு நாங்கள் போனோம். ஆய்வு பண்ண அரசு அதிகாரிகளோட முறையாக தான் போனோம். அங்கே போகும்போது அங்கே நாங்கள் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஆர்டர் காப்பி கேட்டோம். ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு வரதுக்கே அவங்கக்கிட்ட இல்லை. அங்கே இருக்க வேண்டிய ஆஃபீஸ் இல்லை. எல்லோ லைன் மார்க்கிங் எங்கே, அதாவது அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் எத்தனை ஹெக்டேர் கொடுத்துருக்காங்களோ அது மார்க் பண்ணியிருக்கணும். பவுண்ட்ரி சேஃப்டிக்காக ஃபென்சிங் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் செக் போஸ்ட் இருக்கணும். சர்வே நம்பர் போட்டு போர்டு இருக்கணும். இது எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை ஆன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க அத்துமீறுறது என்னென்னா, சுய உதவி குழுனா ஒரு 10 பெண்கள், ஒரு குரூப் ஆஃப் பெண்கள் அதை எடுத்து கையில் கல்லை உடைச்சி அவங்களோட சிறு குறு தொழில்களுக்காக அது கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துலேருந்து. ஆனால் இவங்க பெரிய பெரிய ஜேசிபிஸ், ப்ரொக்ளைன், ஹிட்டாச்சிஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் போகும்போது அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுதான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த முன்னிலையில் 3 பேர், ரவின்னு ஒருத்தர், இன்னொருத்தர், அதுக்கப்புறம் ஒரு தம்பி, இந்த 3 பேர் தான் பேசினாங்க. லேபர்ஸ் கிடையாது. அது எல்லாமே அவங்க தான் அந்த கான்ட்ராக்ட் ஹோல்டர்ஸ், அந்த சுய உதவி குழு ரன் பண்ணுறவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே. அதில் அந்த தம்பின்னு நான் மென்ஷன் பண்ண ஒரு பையன், அந்த பையன்தான் டெட்டனேட்டரை வச்சு பிளாஸ்ட் பண்ணுறதே. அதை தான் நான் கேட்டேன். உங்களோட விதிகள் உங்கள் ஆர்டர் காப்பியில் என்ன இருக்குது, நீங்கள் படிங்க அப்படின்னு நான் சொல்லும் போது, படிப்பா அப்படின்னு சொல்லும் போது, டெட்டனேட்டரை வச்சு யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ண உனக்கு இதை படிக்க தெரியாதாப்பா அப்படின்னு. அதே மாதிரி அரசு அதிகாரிகள்கிட்ட அவர் ஒருமையில் தோரணை வேறு மாதிரி பேசும்போது தான் நாங்கள் சொன்னோம், உங்களுக்குலாம் பேச தெரியாதாப்பா, அரசு அதிகாரிகிட்ட எப்படி பேசணும் தெரியாதா, இந்த நக்கல் இங்கே பேசாதப்பா. அதே மாதிரி அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கனாலும், அங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட பார்த்தீங்கனாலும் நாங்கள் அதையும் அட்டாச் பண்ணி கொடுக்குறோம். அந்த கிளிப்ஸையும் போடுங்க. அவங்க எவ்வளோ அத்துமீறி போகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் தொழிலாளிகள்கிட்ட பேசுகிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதை நடத்துகிற குவாரியை நடத்துகிறது அவங்க தான். அவங்க பின்னாடி இருந்து இயக்கிறது யாருன்றது மற்ற அரசியல் கட்சின்றது எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகையாளராக என்ன நடக்குதுன்றதை மக்களுக்கு தயவுசெய்து சொல்லுங்கள். இதை தப்பான விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. அங்கே பேசினவங்க எல்லாமே உரிமையாளர்கள் தான், அந்த குவாரியை ரன் பண்ணுறவங்க தான்.